ஏசி இண்டக்ஷன் மோட்டார்ஸ் எப்படி கரண்ட் கொடுத்தோன்னே ஓடுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கான பதிவுல நம்ம பார்க்க போறோம். நிறைய நண்பர்களுக்கு இந்த டவுட் இருக்கும், கரண்ட் சுவிட்ச் போட்டோன்னே மோட்டார் ஓடுது, இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது டவுட் இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு வீட்டு மோட்டாரை பிரிச்சு வச்சிருக்கோங்க. இப்போ இந்த பிரிச்ச வீட்டு மோட்டார் கையில இருக்கு பாத்தீங்களா, இந்த ரோட்டார் ஷாஃப்ட், இது 2 பேரிங்ல கைட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கும் நடுவுல. ஸோ இதுதான் இதுல மெத்தட். இப்போ இது ஓடுறதுக்கான காரணம் என்ன? இப்போ இந்த காயில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த காயில் சுத்தப்பட்டிருக்கு இல்லையா, இதுக்கு நடுவுல ஒரு கோர், நான் கை காட்டணும் பாத்தீங்களா, அந்த கோர்ல ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளோ ஏற்படுங்க கரண்ட் கொடுத்தோன்னே. இப்போ நான் உங்களுக்கு அதை செய்முறையில காட்டுறேன் பாருங்க. அதுக்கு நான் ஒரு வாஷரை எடுத்துக்கிட்டேன். அந்த ஸ்க்ரூ டிரைவர்ல இந்த வாஷரை வச்சு இப்போ மோட்டாரை நம்ம பிரிச்சுட்டோம். ஸோ பிரிச்சுட்டு நம்ம போட்ட உடனே அந்த வாஷர் அது எப்படி இழுக்குது பாத்தீங்களா, ஸ்க்ரூ டிரைவரையும் அந்த காயில்ல இழுக்குங்க. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளோ ஆகிறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்டார் ரன் ஆகுது. ஒரு சில நண்பர்கள் நம்ப மாட்டீங்க, நான் ஸ்க்ரூ டிரைவர் நான் வேணும்னே வந்து கையால் நகர்த்தினேன் அப்படின்னு சொல்லி நம்புவீங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு வாஷரை எடுத்து பிரைவேட்டா ஒரு வாஷரை ஒரு அட்டையில வச்சு அவங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன், அதையும் பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த வாஷரை கையில எடுத்துக்கிட்டேன். இது வந்து அட்டை